ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இன்று ஓதிய வசனங்களில் வல்ல நாயன் பல தகவல்களை நமக்கு எடுத்துரைக்கிறான். குறிப்பாக நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்கிற ஒரு சிந்தனை அல்லாஹ் நமக்கு இன்று ஓதப்பட்ட வசனங்களில் பகிர்கிற போது ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான்: வல்லதீன யுத்தூன மா ஆத்தோ. அந்த நல்லடியார்கள், அந்த மக்கள் கொடுப்பார்கள், தான தர்மங்கள் கொடுப்பார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய ஹக்குகளாகிய தொழுகை, நோன்பு போன்ற அமல்களை செய்வார்கள். வல்லதீன யுத்தூனமா ஆத்தோ. அவர்கள் எந்த ஒன்றை கொடுக்க வேண்டுமோ அந்த ஒன்றை கொடுப்பார்கள். அது அடியார்களுடைய ஹக்குகளாக இருந்தால் ஜக்காத்து, சதக்கா, உதவிகள், ஒத்தாசைகள், இவைகளை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளாக இருந்தால் தொழுகை, நோன்பு, திக்ரு, குர்ஆன் ஓதுவது போன்ற அமல்களை செய்வார்கள். சரி, அதற்கு பிறகு உள்ள வசனத்தை பாருங்க. வகுலூபுகும் வஜிலத்தும். அவர்களின் உள்ளங்களுமோ பயந்து நடுங்கிய நிலையில். இந்த ஆயத்து உண்மையிலேயே ஆயத்தை நம்ம உற்று நோக்கி பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு தகவலை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்தினுடைய தாய்மார்களிலேயே பெண்களிலேயே ரொம்ப அறிவுஜீவியான பெண்மணி. அவங்க இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை மேலோட்டமாக விளங்கிட்டு நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகிறானே, அதாவது அந்த அந்த அடியார்கள் நல்ல காரியங்கள் செய்வார்கள், தான தர்மங்கள் வழங்குவார்கள், அதே சமயம் உள்ளங்கள் பயந்த நிலையில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, ஒருவேளை அவங்க ஏதாவது தவறுகள் செய்து கொண்டிருப்பார்களோ, மது அருந்துதல், திருடுதல், விபச்சாரம் செய்தல் போன்ற அமல்களை போன்ற பாவங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையில் இப்படி நல்ல அமல் செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானா? ஏன்னா யதார்த்தமா நம்மிடத்தில் இந்த ரெண்டுமே இருக்கு. எந்த ரெண்டோ? பாவங்கள் செய்யக்கூடிய நிலைகளும் இருக்குது, அதே சமயம் தான தர்மங்கள், தொழுகை, நோன்பு போன்ற அமல்கள் செய்யக்கூடிய நிலையும் இருக்குது. ஒரு முஃமின்னா அப்படித்தான் இருக்கிறான். எப்படின்னா அவன் கொஞ்சம் பாவமும் செய்கிறான், இன்னொரு பக்கம் நன்மைகளும் செய்துகிட்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதை தான் குறிப்பிடுகிறானோ என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி இடத்துல என்ன கேட்குறாங்கண்டா, அதாவது ஒரு பக்கம் பார்த்தா உள்ளங்கள் பயந்த நிலையில் அப்படின்னு வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா அவர்கள் தான தர்மங்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள் வருது. அப்போ இந்த பயம் எதற்கு? ஒருவேளை தவறுகள் செய்வாங்களோ, அல்லாஹோ நம்ம ஒரு பக்கம் பாவம் செய்கிறோமே, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானா தெரியலையே, இன்னொரு பக்கம் நன்மைகள் செய்கிறோமே, அல்லாஹ் நம்மளுடைய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானா அல்லது விட்டுருவானா தெரியலையே. நாயகமே, இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யபனத்து சித்தீக், ஓ அபூபக்கரின் மகளே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? சாலிஹீன்கள், நல்லடியார்கள் எல்லா நல்ல அமல்களையும் செய்வார்கள், ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த பயம் இருக்கும். எந்த பயம்? ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ. அல்லாஹு அக்பர். நாம செய்கிற அமல்கள், நாம கொடுக்கிற தர்மங்கள், நாம செய்கிற திக்ருகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகாமல் போய்விடுமோ என்கிற பயத்தோடு இருப்பார்கள். இது உன்னத நிலை. அதாவது ஒரு பக்கம் பாவம் செய்கிறது, அதான் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க பெரும்பாவங்கள் செய்ய மாட்டாங்க. நீ குறிப்பிட்ட அந்த மது அருந்துதலோ அல்லது திருடுதலோ இது மாதிரி எந்த பாவங்களும் செய்ய மாட்டாங்க, நல்லாமல் தான் செய்வாங்க. ஆனாலும் அந்த நல்லாமல் எங்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும் என்கிற பயத்தோடு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இது உன்னதமான நிலைப்பாடு. காரணம், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவாராங்க. ஆமீன் சொல்லுங்க.
நம்முடைய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனால் அது பெரிய நஷ்டம். ஏன்னா எப்படியும் நம்ம துனியாவுக்கு திரும்ப வர முடியாது. யா அல்லாஹ், நான் நல்ல அமல் தான் செஞ்சேன், ஆனா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு தெரியல, இன்னொரு முறை என்னை திரும்ப அனுப்பு, நான் போய் ஏற்றுக்கொள்ளப்படும்படியான அளவுக்கு செஞ்சுட்டு வரேன்னு அல்லாஹ்ட்ட நம்ம ஒன்ஸ் மோர் கேட்க முடியாது. அப்போ பயத்தோடு அமல் செய்யணும். யா அல்லாஹ், நான் செஞ்சிருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ளு. யா அல்லாஹ், நான் செஞ்சிருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள். ஏன்னா இது சாலிஹீன்களுடைய குணமா. எது? எங்கே நம்முடைய அமல்கள் நம்மிடத்திலே தூக்கி எறியப்பட்டு விடுமோ, போ நீ என்ன அமல் செஞ்ச, இந்த அமல்கள் 1000 குறை அப்படின்னு அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டாலும் நஷ்டம். அல்லது அமலெல்லாம் நல்லத்தான் செஞ்சிருக்கிற, ஆனா எனக்காக செய்யல, நான் உதுவில்லா. அல்லாஹ்விடத்துல அடிக்கடி நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், நான் உனக்காகத்தான் செய்யறேன், என்னுடைய அமல்கள்ல குறை இருந்தா நீ பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கோ, ஆனா என்னுடைய நீயத்தை நீ மாற்றிடாது, உனக்காக மட்டும் செய்யக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பெருமானார் இடத்துல சொல்லுகிறான். பெருமானார் சொல்றாங்க, இன்னி உமிர்து, நபி அவங்க சொல்றாங்க, இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், நான் ஏவப்பட்டுள்ளேன் அல்லாஹுக்கு மட்டும் என்னுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிய நிலையில் அமல் செய்யும்படி ஏவப்பட்டுள்ளேன். யார் ஏவப்பட்டிருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன தெரியுது? இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்களை குறித்து பயத்தோடு இருக்க வேண்டும். அதாவது இப்படி வந்துடக்கூடாது, நம்ம தான் அமல் செய்யறோமே, அல்லாஹ் அதை ஏத்துக்குருவான், அப்ப அப்படி பார்த்தா அப்படி இப்படி அப்படின்னு எந்த கால்குலேஷன் பண்ணக்கூடாது. துன்யாவில் பண்றோமா இல்லையா, அங்க பணத்தை போட்டிருக்கோம், அப்ப லாபம் வந்துடும். இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது ஒன்று வந்துடும். இந்த ரெண்டையும் சேர்த்தா நம்ம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதுவெல்லாம் உலக ரீதியான கால்குலேஷன். அல்லாஹ்விடத்துல உண்டான கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம நினைச்சிருப்போம், அமல்கள் செஞ்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், அநேகமாக இது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நாம நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஃமினான அடியான் அல்லாஹ்விடத்தில் உண்டான நரகத்தை குறித்து அவன் அறிவானையானார். ஒரு முஃமினான அடியான், லவ் யஅலமுல் முஃமினு, ஒரு முஃமின் அறிவானையானார் எதை? அல்லாஹ்விடத்தில் உண்டான அந்த நரகம், அது குறித்து அறிவானையானால், மா தமஅ ஃபீ ஜன்னதி, அல்லாஹ்வுடைய ஜன்னத்து விஷயத்தில் அவன் ஆதரவு வைக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஒரு இடம் அது. அப்ப அந்த இடம் குறித்துண்டான பயம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு அமலையும் செய்கிற போது இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனால் என்ன ஆகும் என் நிலை? ஏன்னா வயசு ஏறிக்கிட்டே தானே போகுது. அப்ப நம்ம இளமையில செய்த மாதிரி முதுமையில அமல் செய்ய முடியாது. அப்ப முதுமையில செய்யற அமல் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகணும்னு சொன்னா ஒரு பயத்தோடே இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஒரு பக்கம் ஆதரவு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற ஆதரவு, இன்னொரு பக்கம் எங்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகுமோ, அப்ப அந்த ரெண்டும் சேர்ந்து நாம டிராவல் பண்ணும்போது நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக. இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். பயம் இருக்கணும். குறிப்பாக பயம் என்பது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். என்ன காரணம்னா, நரகத்திற்கு போகக்கூடிய காரணங்களில் அதுவும் ஒன்று. எது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக அமலை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கிற போது அல்லாஹ் அவனை அப்படியே தூக்கி நரகத்துல போட்டுறான். நீ எனக்காண்டி செய்யலப்பா, நீ துனியாவில் உன்னை அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணுங்கிறதுக்காக நீ செஞ்ச, சொல்லப்பட்டுடுச்சுல துனியாவில், உனக்குன்னு வால் போஸ்ட் ஓட்டப்பட்டுடுச்சுல அப்படின்னு அதோட முடிஞ்சு உனக்குன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ பயத்தோடு நம்முடைய அமல் இருக்கணும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. எப்படி? நல்ல அமல்கள் இருக்கணும், பாவங்கள் இருக்கக்கூடாது. நம்ம முடிந்தவரை பாவங்கள் இருந்து தூரம் விலகிறோம். சாலிகான அமல்கள் தான் செய்யணும். ஆனால் அந்த அமல்கள் விஷயத்தில் நமக்கு ஒரு முழு நம்பிக்கை வந்துடக்கூடாது. இந்த அமல் என்னை காப்பாத்திரும் அப்படின்னு நம்பிக்கை வந்துடக்கூடாது. பயம் இருக்கணும், இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணுமே. அதான் அல்லாஹ் சொல்றான், குலூபுஹும் வஜிலத்தும், அவருடைய உள்ளங்களுமோ நடுங்கிய பயந்த நிலையில் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் உலாயிக்கு யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான காரியங்களில் போட்டி போடுவார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அந்த பாக்கியமான ஒன்றின் பக்கம் விரைந்து போவார்கள். அப்ப இந்த மாதிரி சுப செய்திகள் யாருக்கு கிடைக்குன்னா, பயத்தோடு நல்ல அமல் செய்யக்கூடிய மக்கள். சொல்ல வருவது, பயமும் இருக்கணும், நல் அமலும் இருக்கணும். நல்ல அமல் இருக்கிறதோடு அந்த பயமும் சேர்ந்து வரும். இது என்னிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி நம்முடைய அமல்களை நாம வச்சுக்கிறோம்.
நீயத்தை அந்த தக்பீர் நம்ம கட்டுறோம் இல்லையா, தக்பீர் கட்டுகிற போது உள்ளத்துல அந்த ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துடும். நான் இது அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. தொழுகையில மறதிகளோ தொழுகையில ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் கூட அல்லாஹ் பொறுத்துக்குருவான். அடிப்படை நீயத்தை தானே. அந்த நீயத்தை அல்லாஹ்வுக்காக இல்லாமல் போயிடுச்சுன்னா பெரிய நஷ்டம். மேலான பெரியவர்களே, அப்படியானால் பயத்துடன் நல்ல அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களில் என்று அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.